நியத்து சொல்லி கொடுக்க சொல்லி வெளிப்பட்டுட்டு நவைத்துன்னு சொல்கிறதுக்கு பிறகு அல்லாஹும்ம லக்க சும்துன்னு சொல்லியாச்சு. நோம்பே முடிஞ்ச மாதிரி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே தராவியுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். அல்லாஹு தாலா கடந்த வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மள நிறைய பேர் இல்லை. இந்த வருடம் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு அல்லாஹு தாலா எத்தனை பேருக்கு நாடி இருக்கான் என்று தெரியாது. இருந்தாலும் நாம் ஆதரவோடு துவா செய்கிறோம். யாரெல்லாம் எங்களை மீண்டும் மீண்டும் ஆரோக்கியத்துடன் பல ரமலான்களை சந்தோஷமாகவும் நிம்மதியோடும் கழிக்க நீ கிருபை செய்வாயாக. எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தருவாயாக என்ற நல்ல துவாவோடு இந்த வருடத்தினுடைய நிறைவு தராவி உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நம்ம தராவியுடைய தொடர் பயானுக்கு ஒரு தலைப்பு வச்சுருந்தோம், உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிதானே? இன்ட்ரெஸ்டிங் மெசேஜஸ் ஆஃப் குர்ஆன், குர்ஆனுடைய அதிநுட்பமான தகவல்கள் அப்படின்னு தான் தகவல் நம்ம தலைப்பு வச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம தொகுத்து பல விஷயங்களை உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக பல விஷயங்களை நாம் தொகுத்து தந்தோம். அதனுடைய நிறைவு பகுதியான இன்றும் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் தேட சொல்ல ஒரு நல்ல தகவல் கிடச்சிது. அதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி கேமுல்லையெல்லாம் இருக்கிறதுனால மிக சீக்கிரமே பயான் நிறைவு பெற்றுவிடும் என்ற செய்தியும் தருகிறோம். இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா, குர்ஆனை பற்றி தான் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு வரோம். குர்ஆன் இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப அற்புதமானது, அதிசயமானது அப்படின்னு நாம் பெருமையாக சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நாம் முஸ்லீம்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்கிறதுல என்ன காரணத்துக்காண்டி நாம் ஓங்கி சொன்னோம் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். நம்ம அந்த ஒரு அற்புதமான தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா லைலத்துல் கத்ரில் நம்ம நாளைக்கு என்ன பேசுகிறோன்னு அறிவிக்க முடியாதனால நம்ம சொல்லலை. ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு பாசிட்டிவ் தாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு முற்போக்கு சிந்தனை, இன்னொரு பிற்போக்கு சிந்தனை. அதாவது ஒரு நன்மையான விஷயம், ஒரு தீமையான விஷயம், ரெண்டையும் தான் இன்றைக்கி பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். நம்முடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ், அதோடு நாம் நிறைவு செய்ய போகின்றோம். தெரியுதுங்களா? அதற்கு முன்னதாக குர்ஆனுடைய அற்புதத்தை பற்றி நாம் நிறைய பார்த்தோம். இந்த உலகத்தில் ஏன் குர்ஆன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் மெசேஜஸ் ஆஃப் குர்ஆன், நிறைய அதிநுட்பமான தகவல்களை பொய்ந்தது அப்படிலாம் சொல்கிறோம். அப்படின்னா சும்மா சொல்லலை. இந்த உலகத்திற்கு சவாலாக குர்ஆனை போல வேறு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னால தான் நம்ம சொன்னோம். ஒன்றும் இல்லை. இன்னைக்கு குர்ஆன் உலகத்தை நோக்கி என்ன சொல்லிச்சு நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். முடிஞ்சா என்ன அழிச்சுப்பார் சொல்லிச்சா? என்ன முடிஞ்சா அழிச்சுப்பார், அடுத்த நிமிஷம் உருவாக்கப்படுவேன். உலகத்தில் எந்த புத்தகமும் இப்படி சொல்ல முடியாது. நான் கற்பனையாக குர்ஆனாக நினைத்து பேசுகிறோம், அப்படித்தானே அர்த்தம்? உலகத்தில் இவ்வளோ பெரிய புத்தகத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படியே மனப்பாடம் செய்திருந்தாலும் உலகத்தில் 1-2 பேரை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா ஹார்ட் டிஸ்க்ல வச்சு பாதுகாக்கல, ஹார்ட்ல வச்சு பாதுகாக்கிறான். அப்படிதானே அர்த்தம்? இந்த உலகத்தில் எத்தனை ஹாஃபில்கள் குர்ஆன் நவுதுபில்லா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், எழுதப்பட்ட அத்தனை குர்ஆன்களும் அழிக்கப்பட்டாலும் கூட அடுத்த நொடி உருவாகிவிடும். இந்த தைரியமான டிக்ளரை செய்யக்கூடிய ஒரே தகுதி இந்த பூமியின் மீது அது அல் குர்ஆன் ஷரீஃபுக்கு மாத்திரம்தான் உண்டு. அப்படித்தானே? அல் குர்ஆன் ஷரீஃப் உலகத்தை நோக்கி சொன்னது, முடிந்தால் என்னை அழித்துப்பார். உன்னால் முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் வரை, கியாமத் நாள் வரை நான் ஜீவித்துதான் இருப்பேன் என்பதை குர்ஆன் தினம் தினம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் நாம் சொல்கிறோம் அது அதிசயமான ஒரு பிறவி என்று. அப்படித்தானே அர்த்தம்? யார் அழிச்சாலும் அடுத்த நிமிஷம் உருவாகிவிடும். இன்னும் சொல்ல போனா எழுத்தில் இருப்பதை விட மனதில் இருப்பதை யாராலும் அழிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, என்னை முடிந்தால் பொய்ப்பித்துப்பார், அதையும் குர்ஆன் சொல்லியது. அப்படிதானே? நான் குர்ஆன்ல சில விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்தை சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது உன்னால முடிஞ்சா என்ன பொய்ப்பிச்சுப்பார். அதுக்கு நம்ம ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவோம். ஆரம்பத்தே சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து யூனுஸ் என்ற அத்தியாயத்தை சொல்லுவான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படிதானே? ஃபிரௌனுடைய உடலை பத்தி சொல்றான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை குர்ஆனில் இடம்பெற செய்து அல்லாஹ் தஆலா எப்படி உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணா, ஈஜிப்டுடைய மியூசியத்துல இன்னைக்கும் பாதுகாக்கப்படுது. குர்ஆன் சொல்லுது, கியாமத் நாள் வரைக்கும் ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு அத்தாட்சிக்காக சொல்லிட்டு உலக மக்களை பார்த்து டிக்ளேர் செய்து சொல்லிச்சு. அப்படிதானே? ஒருத்தர் குர்ஆனை பொய்யாக்குன்னு நினைச்சனா ஃபிரௌனுடைய உடலை அழிச்சா போதும். அப்படிதானே? இன்னைக்கு ஃபிரௌனுடைய உடலை அழிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா குர்ஆன் பொய்யாயிரும். குர்ஆன் சவாலாக சொல்கிறது, முடிந்தால் என்னை பொய்ப்பித்துப்பார். இதோ நான் இடத்தையும் சொல்லிட்டேன். உடனே நீங்க நினைக்க கூடாது, என்ன சார் ஈஜிப்டுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தைரியமாக நாம கொடுக்கலாம். ஈஜிப்ட்ல இன்னைக்கும் மியூசியத்துல ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்படுகிறது. அதை யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் சொல்வது குர்ஆன், சொன்னது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொல்ல வச்சது அல்லாஹ் தஆலா. எனவே நாம் சொல்கிறோம், இப்படி ஒரு அதிசய செய்தியை உலகத்தில் ஒரு புஸ்தகம், ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்களா என்றால் அது மாயன் காலண்டராக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக இப்படி ஒரு தைரியமான ஒரு சவாலை உலகத்தை நோக்கி சொல்ல முடியாது.
என்னை முடிஞ்சால் பொய்ப்பிச்சுப்பார், எல்லா அட்ரஸையும் கொடுத்து நம்மள்கிட்ட சவால் விட்டுருக்குது, உலகத்துல சவால் விட்டுருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சவாலை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தரை கூட பெற்றுக்கொள்ள முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் பெற முடியாது. இப்படி அதிசயமாக சொல்வதால் தான் குர்ஆனை நாம் இன்ட்ரெஸ்டிங் மெசேஜஸ் ஆஃப் குர்ஆன் என்று சொல்கிறோம். குர்ஆன் வந்து அதிநுட்பமான தகவல்களை தாங்கிய ஒரு அற்புதமான புத்தகம் என்று நாம் சொல்கிறோம். இது போல உதாரணம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். என்னை போல் கவிதை சொல்லக்கூடிய உலகத்தில் அரபி கவிதையிலே ஒன்றை கொன்றா என்று குர்ஆன் சவால் விட்டது. இதுவரைக்கும் யாரும் அதுபோல ஒரு கவிதையை சொல்லவில்லை. படிக்க சொல்லியே அந்த கவிதையினுடைய வரிகள் அழகாக தெரிக்கும். சூரத்துல் தஹர் அல்லாஹ் சொல்லுவான், எப்படி சொல்லுவான் அப்படின்னா, இன்னஹு ஃபக்கர வகத்தர ஃபகுதில கைஃப கத்தர ثم قتل كيف قدر ثم نظر ثم عبس ثم أبس وبصر ثم أدبر واستكبر. எப்படி சொல்றான் பாருங்க. இந்த அடுக்கு மொழி, இந்த அழகான கவிதை வரிகள் அர்த்தத்தை புரிந்து பார்த்தோம் என்றால் ஆச்சரியமா இருக்கும். இன்னொரு அல்லாஹ் சொல்லுவான், அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே போவான். இன்னொரு சொல்லுவான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்ல நஜ்மா இதாமா. எல்லாத்தையும் எப்படி முடிக்கிறான் பாருங்க. இப்படி நீ குர்ஆன்ல பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை புரிந்திருக்கிறது. வார்த்தையாலும் அல்லாஹ் தஆலா விளையாடுவான், வார்த்தையினுடைய அர்த்தத்தின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா விளையாடுவான். உலகத்தை நோக்கி சொல்கிறான், ஒரு புத்தகத்தை இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சவாலை முறியடிப்பதற்கு ஆள் கிடையாது. அதனால் நாம் சொல்கிறோம் அல் குர்ஆன் ஷரீப் மிக அற்புதமான ஒரு வேதம் என்று. இப்படி நாம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் நிறைய இருக்கிறது. நான் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன். பாருங்க, இப்படியெல்லாம் பல தகவல்களை திறந்த புத்தகமாக, எப்படி நபியுடைய வாழ்க்கை திறந்த புத்தகமோ அதே போல அல் குர்ஆன் ஷரீஃபும் திறந்த புத்தகமாக உலகத்தை நோக்கி சொல்வதால், முஸ்லிம்களை நோக்கி அல்ல, உலகத்தை நோக்கி, மாற்று மதத்தவர்களை நோக்கி சொல்கிறது, முடிந்தால் என்னை அழித்துப்பார், முடிந்தால் என்னை பொய்ப்பித்துப்பார், முடிந்தால் என்னை போல் ஒன்றை கொன்றுவா, நான் பொய்யன் என்று நானே ஒத்துக்கொள்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒருத்தரும் வரவில்லை என்பதால் நாம் குர்ஆனை பார்த்து சொல்கிறோம், அது உண்மையிலே அற்புதம் தான். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, எனக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் அற்புதம் அல் குர்ஆன் ஷரீஃப் என்று சொன்னார்களே, எந்த அர்த்தத்தில் சொன்னார்களோ தெரியவில்லை, இன்று நாம் கண்கூடாக அதை கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் விஞ்ஞான உண்மைகளை அடிக்கி சொல்கிறது. அல்லாஹ் தஆலா ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக டிக்ளேர் செய்தான் குர்ஆன்ல. ரெண்டு மேற்கு ரெண்டு கிழக்கினுடைய இறைவன் அவன் தான் சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அன்று. அது எப்படி ரெண்டு மேற்கு ரெண்டு கிழக்கு என்று அன்று தெரியவில்லை. பூமி உருண்டை என்று கண்டுபிடிக்கப்பட்டது கொலம்பஸுக்கு பின்னால். இன்று மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் ரெண்டு மேற்கு ரெண்டு கிழக்கு என்பதை. அப்படித்தானே? நமக்கு மேற்காக இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு கிழக்கு, அமெரிக்காவுக்கு கிழக்காக இருக்கும் பொழுது நமக்கு மேற்கு. ரெண்டு மேற்கு ரெண்டு கிழக்கு என்பதை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குர்ஆனில் சொன்னான். இதுபோன்று பல்வேறு உதாரணங்களின் மூலமாக சொல்லியிருக்கிறான். அதனால் நாம் சொல்கிறோம் அல் குர்ஆன் ஷரீஃப் போல் ஒரு அற்புதமான ஒரு வேதத்தை இந்த உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாது. இந்த வரிசையில நாம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்குள்ள மெசேஜுக்கு வந்துருவோம். இப்படி சொல்லிட்டே போகலாம், உதாரணம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம டைம் ரொம்ப ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? இன்னைக்கு என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, பொதுவா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். பொதுவா நம்ம எவ்வளவு பெரிய பிரியமான ஆளா இருந்தாலும் சொன்னா திட்டினா கோவம் வரும், அப்படிதானே? என்னங்க, திட்டினா கோவம் வரும். எவ்வளோ பெரிய பிரியமான ஆளாக இருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு நெகட்டிவ் தாட், அது ரெண்டையும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன, முதல்ல வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட்டை நாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, திட்டினா நமக்கு கோவம் வரும், அப்படி தானே? எல்லாருக்குமே அப்படிதான். எவ்வளோ பெரிய பிரியமான ஆளாக இருந்தாலும் நம்ம பிள்ளைய சும்மா 2 வாட்டி கொஞ்சிறதுக்காண்டி திட்டி பாருங்களேன், 3ஆவது வாட்டி கோவம் வந்துடும். அப்படி ஒரு முறைச்சிட்டு போவான், திட்ட முடியாத தவிர முறைச்சிட்டு போவான். இப்போ கணவன் மனைவி கணவனை திட்டினாலோ கணவன் மனைவியை திட்டினாலோ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அப்படிதானே? அவ்வளோ ஏங்க நம்முடைய வேலையால் நமக்கு முழுக்க கட்டுப்பட்ட ஆள் 1க்கு 2 வாட்டி திட்டு பாருங்க, 3ஆவது வாட்டி சும்மா நொயின்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, செய்வோம், தெரியும் எங்களுக்கு, அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இது யதார்த்தமான உலகம், அப்படித்தான் இருப்போம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திட்டினா கோவம் வரும், திட்டினா பதில் பேசுவாங்க, திட்டினா வந்து யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, நீங்க திட்டினீங்கன்னா நான் நன்மை எழுதுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் நம்ம ஆச்சரியமா இருக்கும், அது எப்படி சொல்லுவான்? ஆனால் சொல்றான் அல்லாஹ் தஆலா, திட்டினால் நமக்கு நன்மை கிடைக்கிறது. அல் குர்ஆன் ஷரீஃப் இது போன்ற அதிசய தகவல்களை பொருந்தது தான் அல் குர்ஆன் ஷரீஃப். திட்டினால் எப்படிங்க நன்மை கிடைக்கும்? இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கா, நீங்க எல்லாம் 111 எடுத்து பார்க்கணும். 111 ஏன் சொல்றேன் அப்படின்னா மனசுல பதிவதுக்காக. 111வது அத்தியாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படிதானே? 111வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திட்டினா அல்லாஹ் நமக்கு நன்மை தரான். யார் திட்டினான்னு சொல்ல, உலகத்துல திட்டினா நன்மை கொடுக்குறான்னு மாத்திரமல்ல பெரிய நன்மையை தந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் திட்டினா நன்மை தரான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கிறணும். பொதுவா அதாவது எப்படின்னா என்ன திட்டினா என்ன பின்னணி அப்படின்னா சூரத்துல் லஹப் நாம ஓதுறோம், அப்படிதானே? பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அல் குர்ஆன் ஷரீஃப்ல நீங்க ஒரு வார்த்தையை ஓதினால் அல்லாஹ் தஆலா 10 நன்மை எழுதுறான்.
புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ். நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தையை ஓதுனீங்கன்னா 10 நன்மை எழுதுறான்னு சொல்லிட்டு நிறுத்தினாலும் பரவாயில்ல. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லுவாங்க, அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்றாங்க பாருங்க, அலிஃப் லாம் மீம் ஓதுறோம்ல, நான் ஒரு வார்த்தைன்னு சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு வார்த்தை, லாம் ஒரு வார்த்தை, மீம் ஒரு வார்த்தை. எனவே யார் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு 30 நன்மை அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான் என்று சொல்லிவிட்டு குர்ஆனில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நன்மை இப்படித்தான் இருக்கும் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பின்னணியில் நாம் பார்த்தோம்னா தப்பத் யதா அபி லஹபி வதப், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அபூ லஹபுடைய 2 கரமும் நாசமாகட்டும் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்ல நாம ஓதுறோம். இப்ப நம்முடைய பாஷையில சொல்லலாம், நாசமா போ அப்படின்னு திட்டுறோம்னு அர்த்தம். அப்படிதானே? அபூ லஹபை பார்த்து நாசமா போ. ஏன் அப்படி அல்லாஹ் சொன்னா அதுக்கு பெரிய பின்னணி இருக்குது. ஏன் அபூ லஹபுக்கு அப்படி ஒரு தண்டனை வந்துச்சு, அவன் மனைவிக்கு அப்படி ஒரு தண்டனை வந்துச்சு, ரசூலுல்லாஹ்க்கு என்ன தொந்தரவு வச்சுன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாய்ப்பு தந்தால் வரக்கூடிய வருடங்களில் பார்ப்போம் அந்த சம்பவத்தை. ஏன்னா நாளன் போய் வரக்கூடிய வருடம் வரைக்கும் போயிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க, யதார்த்தத்தை சொல்லிடுறோம். தெரியுதுங்களா? ஹைர். அப்போ நாம என்ன அப்படின்னா தப்பத் யதா அபி லஹபி வதப் மாகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹபி உம்ராத்து ஹம்மாலத்துல் ஹதப். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல இந்த அத்தியாயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 111வது அத்தியாயத்துல எல்லாமே திட்டாதான் இருக்கும். அபூ லஹபுடைய 2 கரமும் நாசமாகட்டும், அவன் மனைவி நாசமாகட்டும். இப்படி சொன்னோம்னா பொதுவா எல்லாத்துக்குமே கோவம் வரும். ஆனா நாம சொன்னோம்னா நன்மை எழுதப்படுகிறது. அப்படிதானே அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் தாட், அதாவது குர்ஆன் மாதிரி இப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை குர்ஆனால தாங்க சொல்ல முடியும், மற்ற யாராலையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா உலகத்தை சீண்டி பார்ப்பான் அல்லவா? எல்லாரும் பயப்படுறது அல்லாஹ் தஆலா தைரியமா பேர் வைப்பான். மாடுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வரும். அல்லாஹ் தஆலா முதல் அத்தியாயத்துக்கே மாடுன்னு பேர் வச்சான். அப்படிதானே? அதே போல திட்டினா எல்லாத்துக்கும் கோவம் வரும். அல்லாஹ் சொல்றான், நீ திட்டிப்பார், நான் நன்மை தருகிறேன். தப்பத் யதா அபி லஹபி வதப். அபூ லஹபுடைய 2 கரமும் நாசமாகட்டும் நாம சொன்னோம் அப்படின்னா நமக்கு நன்மை எழுதப்படுகிறது. இந்த ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் அது அல் குர்ஆன் ஷரீஃப்ல மாத்திரம் தான் நாம் பார்க்கலாம். இன்னும் இதை விவரித்து சொல்ல வேண்டும், இருந்தாலும் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அப்ப திட்டுவதற்கும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் தான் நம்முடைய அல் குர்ஆன் ஷரீஃப் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சூரா முழுவதும் திட்டலாம். இதுல இன்னொரு விஷயத்தை நாம பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது சிலவங்க தொழுகையில் இந்த சூறா ஓதக்கூடாது, ஏன்னா அல்லாஹ் தஆலா அபூ லஹபுக்கு நிறைய நாசத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உலகத்துல யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அப்படிலாம் எந்த ஹதீஸும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போறாங்க நல்ல ஓதலாம், தொழுகையில நல்ல ஓதலாம். ஏன்னா எங்கள் பெருமானாரை தொந்தரவு பண்ணியவனை திட்டுவதில் நமக்கு என்ன தயக்கம்? அல்லாவே திட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன யோசிக்கணும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம சொல்லிக்கிறோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உண்டு, இருந்தாலும் அடுத்ததை பார்த்து டைம் இருந்தால் நம்ம அதை சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரோம். இது ஒன்னாச்சுங்களா? இது வந்து நெகட்டிவ் தாட். 2வது பாசிட்டிவ் தாட். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நாம அல் குர்ஆன் ஷரீஃப் எவ்வளோ ஒரு அற்புதமான வேதம், இதை நாம சாதாரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்துட்டான். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட்டோம், ஈஸியாக சொல்லிடுறோம், ஈஸியாக கேட்குறோம், ஈஸியாக செவி மடுக்கிறோம். எல்லாமே நமக்கு ரொம்ப இலகுவாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கான். ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃபுடைய அந்த வேல்யூ, அந்த தாத்பரியம் இருக்கிற அது எவ்வளோ அற்புதமானது அப்படிங்கிறது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஹதீஸ் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். அதாவது அல் குர்ஆன் ஷரீஃபோட யாராவது விளையாடுனாங்கன்னா, நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும், அல் குர்ஆன் ஷரீஃபோட யாராவது விளையாடினாங்கன்னா அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கோபப்படுகிறான். ஏனென்றால் எல்லா வகையிலும் உலகத்தில் உள்ள அத்தனை புஸ்தகத்தையும் விட்டும் மாறுபட்ட ஒரு அற்புதமான புஸ்தகத்தை தந்து அது என்னுடைய கலாம் என்று அல்லாஹ் தஆலா டிக்ளேர் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ் பேசியதைத்தான் குர்ஆனாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபோடு யார் விளையாடினாலும் அல்லாஹ் தஆலா பொறுத்து கொள்ள மாட்டான். காஃபிர்கள் மாத்திரமல்ல, மாற்று மதத்தவர்கள் மாத்திரமல்ல, நம்மவர்கள் விளையாடினால் கூட அல்லாஹ் தஆலாவுக்கு பொறுக்க முடியாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நவீன சகோதரர்கள் சிலர்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்ம பழமொழி சொல்லுவோமே, அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அல் குர்ஆன் ஷரீஃப்லையும் தப்பு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். 1400 ஆண்டுகளுக்காக நம்பப்பட்ட அற்புதமான அதாவது ஹாஃபில்களுடைய உள்ளங்கள் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த குர்ஆன் ஷரீஃப்லையும் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நவீன கூட்டம் நம்மிலே உருவாகி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவ உருவானாலும் பரவாயில்ல, அதற்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு பின்னாடி போகக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத் செய்யட்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், அல் குர்ஆனோடு விளையாடி பார்த்தால் எவ்வளவு பெரிய விபரீதத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்கு பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்வேன். ஏனென்றால் குர்ஆன் வந்து எவ்வளவு மகத்துவமானது நாம பார்த்தோம், அதே நேரம் எவ்வளவு அதி அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம கையில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அதை அல்லாஹ் எவ்வளவு லேசாக்கி தந்திருக்கான் அப்படிங்கிறது இந்த ஹதீஸை வச்சு நாம விளங்கிக்கலாம். என்ன அப்படின்னா,
ஹசரத் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரி ஷரீஃப்ல வருது, முஸ்லீம் ஷரீஃப்ல வருது. முஸ்லீம் ஷரீஃப்ல வந்து 2000 சொச்ச ஹதீஸ்ல இது வருது. புகாரி ஷரீஃப்லையும் கிட்டத்தட்ட 4000 சில்லற ஹதீஸ்ல இது வருது. என்னுடைய நம்பர் வந்து சரியா ஞாபகம் இல்லை, 2000 சில்லற 4000 சில்லற. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. ஹஸரத் அபூ தல்ஹா அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படுகிறது. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சம்பவம், மிக சுருக்கமாகவே சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கணும்னு எழுதுறதுக்காண்டி காத்திபுல் வஹின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதாவது வஹி எழுதக்கூடியவர்கள். அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்க்கு ஆயத்து இறங்கணும்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன செய்வாங்க, வேகமாக வஹி எழுதுறதுக்காண்டி ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்கும், எல்லாருமே இருப்பாங்க. அப்படி வஹி எழுத கூட்டத்தில் வந்து பல பேருக்கு பல சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்படி இருந்த ஒருத்தர் தான், அதாவது பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒருவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பனு நஜ்ஜார் குலத்தை சேர்ந்த ஒரு சகோதரரும் வஹி எழுதக்கூடியவர். இவர் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நாட்டமோ என்னவோ தெரியல, கொஞ்ச நாள் இது வந்து நிறைய பெரிய ஒரு நீண்ட நெடிய சம்பவம், மிக சுருக்கமாகவே சொல்றேன். நமக்கு அதாவது அந்த அந்த சம்பவத்தினுடைய தாற்பயம் மட்டும் தான் நம்ம மனசுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒருவரும் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த வஹி எழுதக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்தாங்க. பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஹி எழுதுவாங்க. அந்த காலத்துல ஆணியின் மூலமாக அந்த மரப்பட்டைகளிலும் மற்ற மை கூடும் மூலமாக அந்த இதெல்லாம் எழுதப்பட்டுச்சு. அப்படி எழுதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல வந்து இந்த பனு நஜ்ஜாரை சேர்ந்த அந்த ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா, மதம் மாறிடுறாரு. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். மதம் மாறிடுறாரு, நஸ்ரானியாக மாறிடுறாரு, கிறிஸ்தவராக மாறிவிடுகிறார். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சரியான ரிவாயத்து என்ன அப்படின்னா, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேவு பார்ப்பதற்காகவே அவர் வந்ததாகவும் ஒரு ரிவாயத்துல சொல்லப்படுகிறது. ஹைர், எது எப்படியோ அவர் நஸ்ரானியாக மாறிவிடுகிறார். நஸ்ரானியா மாறினா ஷைத்தான் பேசாம போயிருக்கணும். அப்பந்தான் விளையாட்டை காட்டினா, அல்லாஹ் தஆலா அவனுடைய விளையாட்டை காட்டி விட்டான். என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் நேர நஸ்ரானி ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய கூட்டத்தில் போய் என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருது, மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அதனுடைய அழகுல மயங்கி அதனுடைய பொருள் மயங்கி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த காத்திபுல் வஹி என்ன பண்றாரு அப்படின்னா, பழைய வஹி எழுதிய அந்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வஹியும் வரல, அவர் சொல்றதெல்லாம் நாங்க எதை எழுதி கொடுக்குறோமோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு, அல்லாஹ்ட்ட இருந்து வருதுன்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிக்கணும். என்ன, இவர் வஹி எழுதியிருக்கிறாரு, பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எழுதுவாரு. அப்படி எழுதிய ஒருத்தர் மதம் மாறிறாரு. மதம் மாறி பின்னால் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா இடத்துல போய் பிரச்சாரம் எப்படி பண்றாரு அப்படின்னா, அவருக்கு எந்த வகையும் வரல, நாங்க என்னத்தை எழுதி கொடுக்குறோமோ அதைத்தான் அவர் சொல்லுவாரு, ஆனா அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னு பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கும் இந்த செய்தி வருகிறது. அப்போது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள். அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வார்த்தையை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது குர்ஆனோடு விளையாடக்கூடியவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும், குர்ஆனுக்கு நாம் உரிய முறையில் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காதவர்கள் எவ்வளவு பெரிய விபரீதத்தை சந்திப்பார்கள், அது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை எப்படியெல்லாம் தூண்டுகிறது என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான உதாரணம். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கோபப்படவில்லை, வருத்தப்படவில்லை, ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லஃபவத்தில் அர்து. அந்த ஹதீஸ் மிக நீண்ட ஹதீஸ், ஆரம்பத்திலிருந்து படித்து காட்டணும் என்றால் மிக பயங்கரமா இருக்கும். அந்த வார்த்தையை மாத்திரம் நான் சொல்வேன். லஃபவத்தில் அர்து ஹாதர் ரஜுல் என்று சொன்னார்கள். இந்த மனிதரை பூமி துப்பிவிடும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இந்த மனிதரை பூமி துப்பிவிடும் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு புரியவில்லை, அந்த காஃபிர்களுக்கு அப்பொழுது புரியவில்லை, என்ன பூமி துப்பி விடுகிறது. ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஒரு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு ஒட்டி வாழ்ந்த ஒரு காலத்திலே நான் ஒரு ஊருக்கு போனேன். எந்த ஊருக்கு அப்படின்னா, அதாவது மிஸ்ர் தேசத்தை சேர்ந்த ஒரு ஊருக்கு போனேன். அப்படி போகும் பொழுது பிணந்தின்னி கழுகுகள் வட்டமிடுவதை நான் பார்த்தேன். பிணந்தின்னி கழுகுகள் வட்டமிடுவதை நான் பார்த்தேன். அப்ப வேகமாக பிணந்தின்னி கழுகுகள் வட்டமிடுதுன்னா ஏதோ ஒரு ஜனாசா விழுந்துட்டோம் அப்படிங்கறத வேகமா இப்ப பார்க்க சொல்ல அங்க ஒரு ஜனாசா கிடந்துச்சு. அபூ தல்ஹா அறிவிக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். அந்த பிணந்தின்னி கழுகுகள் வட்டமிடுவதை பார்த்து நான் அங்க போய் பார்த்தேன், ஒரு ஜனாசா கிடைச்சது. அந்த ஜனாசா யாருன்னா ஒரு நஸ்ரானியுடையது. உடனே அந்த மக்கள்கிட்ட போய் நான் சொல்றேன், என்ன உங்களை சார்ந்த ஒருவருடைய ஜனாசா கிடக்குது, அதை என்ன நீங்க அடக்கம் பண்ணாம இப்படி போட்டுறீங்களே, அது வந்து பிணந்தினி கழுகுகள் கொத்த பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பதில் சொல்றாங்க. அதாவது அவர் ஜனாசா ஆனதுக்கு பின்னாடி நாங்க என்ன செஞ்சோம், அவரை குழி தோண்டி புதைச்சோம், வழக்கம் போல அடக்குற மாதிரி அடக்கணும். அடக்கின உடனே என்னாச்சு அப்படின்னா, அடுத்த நாள் பார்த்தோன்னா அவர் வெளியே வந்து கிடந்தாரு. அப்படியே நாங்க நினைச்சோம் இது முஹம்மது அவருடைய தோழர்களுடைய வேலை, ஏன்னா அவங்க தான் ஏதோ சரி பண்ணி இவர் இஸ்லாத்தை விட்டு வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி தோண்டி வெளியே போட்டாங்க. அப்படிங்கிறனால நாங்க என்ன செஞ்சோம், கொஞ்சம் ஆழமாக குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் 2ஆவது நாள் பார்க்கும் பொழுது 2ஆவது நாளும் அவருடைய ஜனாசா வெளியே தான் கிடந்தது.
மூணாவது நாள் என்ன செஞ்சோம், இப்படி இவரை புதைச்சோன்னா ரெண்டாவது அவங்க எடுத்துருவாங்க, அவங்க தோண்ட முடியாத அளவுக்கு நாம புதைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மூணாவது நாள் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா யாருமே தோண்ட முடியாத அளவுக்கு ஆழமாக குதி தோண்டி அந்த மனிதரை புதைத்தோம். ஆனால் மூன்றாம் நாள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஜனாசா மூன்றாவது நாளும் வெளியே தான் வந்து கிடந்தது. அப்ப நாங்கள் விளங்கி கொண்டோம், இது மனிதர்களுடைய வேலை அல்ல, இறைவனுடைய வேலை என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். இப்பொழுதுதான் பெருமானாருடைய அந்த வார்த்தையினுடைய அந்த தாற்பயம் புரிகிறது. லஃபலத்தில் அரலு, பூமி அவரை துப்பிவிடும் என்று சொன்னார்களே, தன்னில் அடக்குவதற்கு கூட பூமி அனுமதிக்கவில்லை. அது பெருமானாருடைய வார்த்தையோ அல்லாஹ்வுடைய சாபமோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் குர்ஆனோடு விளையாடிய அந்த பனு நஜ்ஜாரை சேர்ந்த அந்த கிறிஸ்தவர் இப்படி ஒரு மாபெரும் பாதக செயலை செய்ததின் காரணமாக, அல்லாஹ் ரசூலுடைய அந்த வேதத்தோடு விளையாடின் காரணமாக கடைசி வரை அவருடைய ஜனாசா எப்படி அழிக்கப்பட்டது என்றால் பிணந்தின்னி கழுகுகள் கொத்தி கொத்தி அவருடைய ஜனாசாவை அழித்தது. கண்ணியமானது, நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவுக்கு அவருக்கு கிடைப்பதற்கு என்ன காரணம் என்றால் குர்ஆனோடு விளையாடினார் அவர். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய் என்று சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பெருமானுடைய வார்த்தை என்று சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய வார்த்தையை தன்னுடைய வார்த்தை என்று சொல்லிவிட்டார். அதை அல்லாஹ்வால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வார்த்தையை உபயோகித்தார்கள், அது வாழ்க்கையில் நிதர்சனமாக நடந்ததை நாம் பார்த்தோம். இப்படி ஒரு நெகட்டிவான தாட்டுக்கு சொந்தக்காரர் தான் அந்த அற்புதமான குர்ஆன் என்பதையும் நாம் அறிய தருகிறோம். எதற்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம குர்ஆனை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள்லாம் பார்த்தோம். ஆனால் அதே நேரம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறணும், நமக்கு கிடைச்ச அற்புதமான அந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக தவறு இருக்குன்னு அவன் சொல்றான் அப்படின்னா நமக்கு எங்கே போனது? ஏனென்றால் அல்லாஹ் பாதுகாப்பேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டான். எப்ப தவறு இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல குறைன்னு அர்த்தம், அப்படிதானே? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்றான், ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல. நாமே இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் தான் குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் கியாமத் நாள் வரை பாதுகாப்போம் என்று டிக்ளேர் செய்த அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பாதுகாப்பில் குறை காணக்கூடியவர்கள் தான் அல் குர்ஆன் ஷரீஃப்ல எழுத்துப்பிழை இருக்குது, கருத்துப்பிழை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் பின்னாடி செல்லும். கண்ணியமானவர்கள், அவர்களுக்கு எச்சரிக்கையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். வஹியோடு விளையாடியவருடைய கதியை அல்லாஹ் தஆலா பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறான் என்றால் நாமும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். யாரோ போயிட்டு போறாங்க, நாம கொஞ்சம் சுதாரிச்சு அப்படி ஒரு மாபாதக செயலை செய்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா அது போன்ற மாபாதக செயலை விட்டு அல்லாஹு தஆலா காப்பாற்றுவானாக என்ற நல்ல துஆவோடு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை அளித்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக கடைசியாக நிறைவு செய்யும் பொழுது இப்படி ஒரு சோகமா நிறைவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்வேன். அதாவது சென்னையில் இருக்க சொல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டன் பண்ண, ஒரு காலேஜில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அழைத்திருந்தாங்க. அதாவது இன்ட்ரெஸ்டிங் மெசேஜஸ் ஆஃப் குர்ஆன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சாங்க, ஒரு மாற்று மத சகோதரர்லாம் கலந்துக்கிட்டு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ்லேருந்து அழைச்சிருந்தாங்க. எங்கள் காலேஜ் சார்பா நான் என்ன செஞ்சேன், அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தேன். அப்போ என்ன அப்படின்னா, மாற்று மத சகோதரில் கிறிஸ்தவர்லேருந்து அதில் அந்த காலேஜோடைய சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்த 2 ப்ரொஃபஸர்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அதை ரெஃபரன்ஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூஎஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஒரு கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸில் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போகணும். ஏன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஆள் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டே அவங்க சொல்லிட்டாங்க ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. எப்படி பேசணும் எல்லா விவரமும் கொடுத்துருந்தாங்க. ப்ரெசன்டேஷன் இப்படி தான் இருக்கணும், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லா கருத்தும் வந்துடணும், இப்படிலாம் பல கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கோட்டு போட்டுட்டு டை கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் என்ன செஞ்சோம், போனோம். அப்போ நாம் அந்த இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ் ஆஃப் குர்ஆனில் நாம் கொடுத்த தகவல் என்னென்ன அப்படின்னா 3 மதத்தை சேர்ந்தவரும் வந்திருந்தாங்க. இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சார்பாக நாமும் இன்னொரு 2 சகோதரர்களும் போயிருந்தோம். அப்போ அந்த இதில் பேசின உடனேட்டு ஒரு 7 நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தான். அதில் வந்து எப்படி அப்படின்னா குர்ஆனுடைய நெகட்டிவ் தாட் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்து தப்பத் யதாவையும் சொல்லி இன்னொரு உதாரணம் சொன்னோம். அதாவது சயின்ஸுக்கு எப்படியெல்லாம் குர்ஆன் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பெரிய கூட்டம், நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. அப்படியே பேசிலாம் முடிச்சுட்டு உட்கார்ந்தோன்னுட்டு எல்லாம் அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சோன்னுட்டு வெளியே வரும்பொழுது ஒரு வேகமாக வந்தார். நம்மள்ட்ட வந்து கையை கொடுத்துட்டு ரொம்ப முசாஜ் இந்த ஹசரத் என்ன சொன்னா அப்படின்னா, பாய் ரொம்ப நல்லா அருமையாக பேசுனீங்க, உங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது ஒரு ஆலிம்சா பேசுன மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். நான் பதறிட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது ஒரு ஆலிம்சா பேசுன மாதிரியே இருந்துச்சோன்னே, தயவு செய்து ஃபீல்டை மாற்றிடாதீங்க, நீங்கள் சொன்னான்னு சொல்லாட்டாலும் நான் ஆலிம்சா தான், இந்த கோட்டு ட்ரெஸ் எல்லாம் இந்த இடத்துல போட்டு வச்சுனாலும் ஒன்றா, நான் குர்ஆனை வந்து 7 வருஷம் படித்தேன், ஆலிம்சா தான், ஆலிம்சா இருக்க போய் தான் அப்படி பேச முடிஞ்சு, அப்படியா பாய் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனார்.
எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சில சமயத்துல ட்ரெஸ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றோம். ஹைர், அல்லாஹு தஆலா நம்முடைய புன்னகையை எல்லா வகையிலும் சந்தோஷமாக்கி தருவானாக. இந்த ரமலான் போல் பல ரமலான்களை நாமும் நம்முடைய சந்ததிகளும் உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்களும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தருவானாக. இன்னும் குறிப்பாக இது போன்ற குர்ஆனுடைய வாக்கியங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக என்ற நல்ல துஆவோடு நாளை மறுமை நாளில் எங்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூனபதியிலே வீற்றிருக்கக்கூடிய எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் முதல் அருள் பார்வையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய பேர் அருளை கொண்டு நம்ம எல்லாம் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து முதல் நுழைவிலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய மூதாதையர்களையும் சந்ததிகளையும் உலக முஸ்லிம்கள் அத்துணை நபர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக என்ற நல்ல துஆவோடு உங்களுடைய எல்லா துஆவிலும் எனக்கும் சேர்த்து துஆ செய்ய வேண்டும் என்ற ஆதரவு வைத்தவனாக நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சதகத்துல் ஃபித்ரை பற்றி இப்பொழுது ஹஸரத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். கண்ணியமானவர்களே, ஃபித்ராவுடைய விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றுமில்லை, என்ன அப்படின்னா, ஈது தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபித்ரா நிறைவேற்றப்படணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நாம் என்ன செய்வோம், சில சமயத்தில் அஜாக்கிரதையாக இருக்குது போல் இது முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது ஃபித்ராவாக சேராது, தர்மமாக சேர்ந்து விடும். ஏனென்றால் ஃபித்ராவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிகளுடைய கருத்துப்படி என்ன வருது அப்படின்னா, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட ஃபித்ரா கொடுக்கணும். தெரியுதுங்களா? கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட என்ன செய்யணும், ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வலியுறுத்த சொல்லப்பட்ட பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு அற்புதமான தர்மம் தான் ஃபித்ரா. அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக, ஈதுடைய நாளில் எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அற்புதமான தாத்பரியம் அது. அந்த அடிப்படையில் ஃபித்ராவுடைய அந்த அளவு என்ன அப்படிங்கிறது முயிஸ்லேருந்து நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. அது ஆஃபீஸுமே அந்த விவரம் இருக்குது. ஷாஃபியாக்கள் அனஃபியாக்களுடைய அந்த வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஜமாத்திற்கு முன்பதாக, ஜமாத்துக்கு வருவதற்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஆமாம், ஜமாத்துக்கு வருவதற்கு முன்பதாக, ஈது தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ஃபித்ராக்களை ஒப்படைத்து விடுங்கள். அப்படி ஒரு கால் சரியான ஆள்கிட்ட கொடுக்க முடியாட்டா கூட நம்ம ஆஃபீஸ் ரூமில் வந்து அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் செய்திருக்காங்க, அங்கேயே நீங்கள் ஒப்படைச்சிட்டு வரலாம். ஆமாம், தொழுகைக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளம் கொடுக்கலாம். அது ஃபித்ராவாக சேராது, சதக்காவாக சேரும். அப்படிங்கிறது நாம தர்மமாகத்தான் சேருமே தவிர பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஃபித்ராவாக சேராது. எனவே நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் எவ்வளோ வசதி இருக்கோ அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதில் இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுங்க என்ற விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹு தஆலா எல்லா வகையிலும் நம்மை சந்தோஷமான அடியார்களாக வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு